அதுக்கப்புறம் என்ன செய்யுது கேட்டா மத்திய பிரதேசத்துல 1992 நடக்குது. ஆனால் வேடிக்கை என்ன தெரியுமா, இதெல்லாம் கண்டுபிடிக்கப்படும் பொழுது மௌனமா நம்ம இருந்தோம். இது அப்பப்ப கண்டுபிடிக்கும் போது ரோட்ல இறங்கி அரெஸ்ட் பண்றியா இல்லையா, 40 வழக்கு அவன்கிட்ட போடுறியா இல்லையா, சிபிஐல ஒப்படைக்கிறியா இல்லையா அப்படின்னு இந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கும் இறங்கி நம்ம மக்கள் கருத்தை ஆக்கி இருந்தால் நாளைக்கு போட பயந்துருப்பான். போலீஸ் கூட கண்டுபிடிக்கல. இந்த மாலைக்கான வந்து யார் கண்டுபிடிக்கிறா, இந்த வெடிகுண்டு தடுப்பு பிரிவு ஒரு பிரிவு இருக்கிறது, அவங்க தான் போய் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. மராட்டிய போலீஸ் நம்ம இதெல்லாம் போட்டு பையில க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. அப்ப இந்த மாதிரி நடந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து மத்திய பிரதேசத்துல சோக்தா குலாப் சிங் ஒரு ஆர்எஸ்எஸ் காரன், அவன் வீட்டுல ஒரு சந்தேகத்தில் சோதனை பண்ணும்போது 7 மூட்டையில பாக்கெட் ஆட்டிக்கு 7 மூட்டை நிறைய அமோனியம் நைட்ரேட் இருக்கிற சென்னை பூரா வச்சு போடலாம், கொண்டு வைக்கலாம். எவ்வளவு எடுத்துக்காங்க, ஒட்டுமொத்த சென்னையை காலி பண்ணலாம். அந்த அளவுக்கு உள்ள வெடிமருந்துகளை என்ன செய்யறான், இந்த ஒரு ஆர்எஸ்எஸ் காரனுடைய வீட்டில் எடுக்கிறாங்க. இது ஒரு காரா இருக்கிறது. அதே மாதிரி வந்து 2002ல மோவுங்கிற ஒரு ஊர்ல கோயில்ல குண்டு வெடிக்கிறது, முஸ்லிம் முத பழி போட்டாங்க. கடைசியில் விசுவந்து பரிசத்துக்காரன் வச்சான்னு சொல்லி அவர்கள் கைது செய்யப்பட்டு அது பேப்பர்ல வந்திருக்கிறது, கோயிலையும் வச்சிருக்கிறாங்க. தலச்சேரி கேரளாவில் தலச்சேரியில ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து விபின் தாஸ் ஒரு ஆளு, ஆர்எஸ்எஸ் தலைவர் விபின் தாஸ் அப்படிங்கிற ஒரு வீட்டுல போய் சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணுனா தயார் நிலையில நாளைக்கு வெடிக்கிற மாதிரி, இப்பவே வெடிக்கிற மாதிரி, இன்னைக்கு வெடிக்கிற மாதிரி ரெடிமேடாக தயார் நிலையில 20 பயங்கரமான வெடிகுண்டுகளை கைப்பற்றுகிறார்கள். இது 19/10/2000 இப்ப கிட்டத்தில் 19/10/2008 தலச்சேரியில ஆர்எஸ்எஸ் தலைவர் விபின் தாஸ் என்பவருடைய வீட்டுக்குள்ள போய் 20 குண்டு எடுக்கிறாங்க. 20 குண்டை 20 இடத்துல வீசினால் ஒரு இடத்துக்கு 25 பேர் போனால் எங்க யாரு எங்கேயோ போயிடும் கணக்கு. அந்த மாதிரி திட்டுக்கு இவனுக்கு ஏன் குண்டு, இவனுடைய வீட்டில் 20 வெடிகுண்டு எப்படி வந்தது, எதற்கு இந்த வெடிகுண்டு வைத்திருக்கிறான் யோசிக்க வேணாமா? அப்ப இந்த மாதிரி வெடிகுண்டுகளை தயாரிப்பதும் மெட்டீரியலை தயாரிப்பதும் நாளைக்கு வெடிக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு வெடிக்கக்கூடிய நிலையில ரெடி பண்ணி வைத்திருக்கிறதும் ஒரு இயக்கத்தினுடைய வேலையாக இருக்குமே. ஆனால் உங்களுடைய சந்தேகம் எங்கே திரும்பி இருக்கணும், அவங்க நோக்கி திரும்பி இருக்கணுமா இல்லையா? திரும்பிச்சா திரும்ப கிடையாது.